வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். நாம் எடுத்துக்கொள்வோம் செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த வருஷம், இந்த 2026ஆம் ஆண்டு, இந்த புதிய வருஷத்துல ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், உன் ஆக்கினைகளை நான் அகற்றுவேன், உன் சத்துருக்களை நான் விலக்குவேன், உன் நடுவுலை நான் வாசம் செய்வேன், இனி தீங்கை காணாதிருப்பாய். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார்னா அது சொன்னதுதான். ஹல்லேலூயா. எது நம்மை கட்டி கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டு நம்மை கண்ணீர் சிந்த வைக்கிறதோ, என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் அகற்றுவேன். ஹல்லேலூயா. He says, I will remove it. எது உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு இருந்தாலும், எது உன்னை வேதனைப்படுத்தி கொண்டு இருந்தாலும், எது நம்மை பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக, பல நாட்களாக எது நம்மை கட்டி வைத்து கொண்டு இருந்தாலும், அது தோல்வியாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், மன கஷ்டமாக இருக்கலாம், அது மன கஷ்டமாக இருக்கலாம், எதுவாக இருந்தால், no matter what it is, he will remove it. ஆண்டவர் சொல்றார், நான் அதை அகற்றுவேன். ஹல்லேலூயா. அதான் பரிசுத்த வேதத்தில் ஒரு அழகான ஒரு விஷயத்தை கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம், கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் இந்த பவுல். அவருடைய வாழ்க்கையில பலவிதமான இன்னல்கள், பலவிதமான போராட்டங்கள், பல விரும்பத்தகாத சூழல் வந்துச்சு. அப்படிப்பட்ட நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு நிலை கடந்து வந்தது என்று நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலே நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு நிலை வழியாக கடந்து வந்தார், எப்படி ஆண்டவர் செயல்பட்டார், நம் வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட சூழல்ல கடந்து வந்தாலும் அதை காட்டிலும் வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ள காரியங்களை நம் வாழ்க்கையில அவர் இந்த நாளிலே அவர் செய்வார் என்று எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் பார்க்கலாம் பரிசுத்த வேதத்திலே அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் உடைய ஒரு சம்பவத்தை நாம் ஏற்கனவே நாம் பார்த்தோம். போன வாரமும் பார்த்தோம், அதுக்கு முந்தின வாரம் பார்த்தோம். இந்த பகுதியில் இந்த 13ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனமுடைய இந்த பகுதியில் முதலாவது நம்ம பார்த்தது ஒரு புயல். A storm came suddenly. திடீர் என்று ஒரு புயல் வந்தது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் திடீர்னு சில விஷயங்கள் எல்லாம் நடக்குது, நமக்கு ஒன்றும் தெரியுது, எல்லாமே சடனா திடீர்னு வருது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை கைதியாக அவர்கள் கப்பலிலே கொண்டு போகிறார்கள். அப்படி போகும்போது திடீர்னு வித்தவுட் எனி வார்னிங் திடீர்னு ஒரு புயல் வந்துருச்சு. என் பிரியமான தேவஜனமே, நம் வாழ்க்கையில இப்படி என்னென்ன திடீர்னு புயல் வருகிறது. ஹல்லேலூயா. திடீர்னு போராட்டங்கள், திடீர்னு பயம், திடீர்னு கவலைகள், திடீர்னு கண்ணீர், பலவிதமான சூழல் திடீர்னு வருது. இங்க அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில திடீர்னு ஒரு புயல் வந்தது. ரெண்டாவது என்ன வந்துச்சுன்னா, அந்த வந்த புயலுக்கு ஒரு பேர் இருந்துச்சு, யூரோகிலித்தோன். என்ன பேரு? யூரோகிலித்தோன். நம் வாழ்க்கையில் அநேக புயல் அடிக்குது, திடீர்னு வருது, எந்த ஒரு வார்னிங்கும் இல்லை, எந்த ஒரு இன்விடேஷன் கொடுக்காம, எந்த ஒரு காரியமும் தெரியாதபடி திடீர்னு ஒரு புயல். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பெயர் இருக்கு அவருடைய வாழ்க்கையில் வருகிற புயலின் பெயர். இங்க அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அந்த புயலின் பேர் என்னது? யூரோகிலித்தோன். அது பெயர் இருக்குதோ பெயர் இல்லையோ, அது வார்னிங் இல்லாம வருதோ இல்லை வார்னிங் கொடுத்துட்டு வருதோ, எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தா ஆண்டவர் அந்த புயலின் மத்தியில அவருடையவர்களை அவர் அழைத்து கொண்டு வருவார். ஹல்லேலூயா. மூன்றாவது நம்ம பார்த்தோம், அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் பார்க்கிறோம். மூன்றாவது எப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துச்சுன்னா, இட் வாஸ் பியாண்ட் ஹியூமன் கண்ட்ரோல். மனிதனுடைய சக்திக்கு மிஞ்சி அது காணப்பட்டது. எப்படி இருந்தது? மனிதனுடைய சக்திக்கு மிஞ்சி காணப்பட்டது. இன்னும் சொல்ல போனா, அது என்ன பண்ணுச்சு, தன் பக்கத்தில் அதை இழுத்து கொண்டு போச்சு. இவர்கள் ரோமாபுரிக்கு பிரயாணத்திற்காக அவர்கள் கப்பலிலே அவர்கள் பிரயாணப்பட்டு போனாங்க. ஆனால் அங்கே போகாதபடி புயல் தன்னுடைய இஷ்டத்திற்கு, தன்னுடைய பாதைக்கு அதை இழுத்து கொண்டு வருது. என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க.
There were all great sailors. All experts were there. பெரிய வந்து நபர்கள் அதில் வேலை செய்ய யுக்தியுள்ள ஆட்கள் எல்லாமே இருந்தாங்க, திறமசாலிகள் இருந்தாங்க. ஆனால் அவர்களால் அந்த கப்பலில் கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்டு வர முடியல, தன் வசத்துக்குள்ளாக தன் கைக்குள்ளாக கொண்டு வர முடியல. என்ன ஆச்சு? அந்த புயல் தன் கைக்குள்ளாக அவர்களை இழுத்து கொண்டு போச்சு. இந்த 2026ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் இல்லை 2025ஆம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ விதமான எண்ணங்கள், எத்தனையோ கனவுகள், எத்தனையோ காரியங்கள் நீங்கள் யோசித்து நீங்கள் ஆரம்பித்திருக்கலாம். ஒன்று போன வருஷம் இல்லை இந்த வருஷம். ஆனால் உங்களுடைய சக்திக்கு மிஞ்சி நீங்கள் எவ்வளோ முயற்சி செய்யலாம். எத்தனையோ பணத்தை நீங்கள் செலவு பண்ணலாம், எத்தனையோ மனித முயற்சிகளை நீங்கள் செய்யலாம், எத்தனையோ காரியங்கள் நீங்கள் பண்ணாலும் உங்கள் பக்கத்திற்குள்ளாக அதை உங்களால் கொண்டு வர முடியல. அந்த புயலுக்கு, அந்த வேதனைக்கு, அந்த புயலுக்கு ஒரு பெயர் இருந்துச்சு சொன்னோம் பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு புயலின் பெயர். அது என்ன இஷ்டப்படுதோ அதன் வசமாக இழுத்து கொண்டு வரலாம். என் சகோதரா சகோதரி, ஒன்று மறந்து விடாதீர்கள். நோ ஸ்ட்ராங் இஸ் கிரேட்டர் than this God. ஹல்லேலூயா. எந்த புயலும் இந்த இயேசுவை விட அது பெரிதல்ல. ஹல்லேலூயா. When resources are gone, when answers are gone, when control is gone, that is where this Christ steps in. உங்களுக்கு பதிலெல்லாம் இல்லை, என்ன பதில் சொல்லணும்னே தெரியல, கையில் இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு, ஒன்றுமே சுத்தமாக இல்லை, எவ்வளவோ முயற்சி செஞ்சாச்சு, இனிமேல் முயற்சி செய்கிறதுக்கும் ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு அவர் உள்ளே கடந்து வருகிறார். அல்லேலூயா. அவர் சொல்லார், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். இந்த 2026ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அவர் உள்ளே கடந்து வருகிறார். அதான் சப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நான் உன் நடுவில் என்ன செய்வேன்? நான் வாசம் செய்வேன். அல்லேலூயா. He steps in. அவர் உள்ளே கடந்து வருகிறார். எப்போ? எல்லாமே போயிடுச்சு, எதுவுமே இல்லை, everything is gone, I don't have anything, எதுவுமே என்கிட்ட இல்லை. எதுவுமே இல்லாத அந்த நேரத்தில் அவர் உள்ள கடந்து வருகிறார். அவர் உள்ள வந்தா போதும், அந்த இடத்துல நிரம்பி வழியக்கூடிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசு ஒரு இடத்துல வந்தா அந்த இடம் ஆசீர்வாதம் பெறும். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அது எந்த இடமா இருந்தாலும் சரி, அது எரிகிற அக்னி சுளையா இருந்தாலும் சரி, அது சிவந்த சமுத்திரமா இருந்தாலும் சரி, அது திருமணமா இருந்தாலும் சரி, அது சிங்கத்தின் கெவியா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, என்ன பற்றாக்குறையான நிலையா இருந்தாலும் சரி, என்ன வியாதியான நிலையா இருந்தாலும் சரி, என்ன முடியாத நிலையா இருந்தாலும் சரி, when Jesus comes in, when he steps in, things change. ஆண்டவராகிய இயேசு அவர் உள்ள கடந்து வந்தா அந்த இடத்துல சூழல் மாறும். நான்காவது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? நான்காவது, another interesting thing we can see in that passage. நல்ல சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை அந்த பகுதியிலே அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 21லிருந்து 25ஆம் வசனமுடைய அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடியும். வாசிப்போம். அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவில் நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. அவர் சொல்றாரு, நான் முன்னாடியே சொன்னேன், நீ ஏன் இந்த இடத்த விட்டு போன? அவர் சொல்றாரு, ஏன் நீ இந்த இடத்த விட்டு நீ போன? இந்த இடத்துல இருந்தீங்கன்னா உனக்கு என்ன இருக்காது? அவர் என்ன சொல்றாரு, உனக்கு பிரச்சனை இருந்திருக்காது. ஏன்? why did you leave? அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தார்கள். பவுல் அவர்களை நடுவுல நின்று, மனுஷரே, இந்த வருத்தம் இந்த சேதம் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆகிலும் அவர் சொல்றார், பரவாயில்ல, திடமனதா இரு, இப்பொழுது உங்களுக்கு நான் தைரியம் சொல்லுகிறேன், கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. அப்படின்னா என்ன சொல்றாரு தெரியுமா? செலவுகள் வரும், ஆனா உயிர் சேதம் வராது. அல்லேலூயா. அநேக செலவுகள் வரும், ஆனா உயிர் சேதம் வராது. ஏன்? என் வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கல. அல்லேலூயா.
வாசிங்க அடுத்த வசனம், அழகான ஒரு வசனம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டு வரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நான் நம்பி இருக்கிறேன். I have faith in God, it will happen just as he told me. அவர் என்ன சொன்னாரோ அதன்படி என் வாழ்க்கையில அவர் செய்ய இருக்கிறார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில எதை சொன்னாரோ அதை செய்து முடிப்பார் என்று எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? ஐயோ, என் வாழ்க்கையில எதுவுமே சொல்லலையே, நீ சொல்லலாம். இல்ல, உன் வாழ்க்கையில ஆண்டவர் சப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார். என்ன சொல்றார்? உன்னுடைய ஆக்கினையை என்ன செய்வேன்? அகற்றுவேன். உன்னுடைய சத்துருக்களை என்ன செய்வேன்? நான் விளக்குவேன். உன் நடுவில் என்ன செய்வேன்? நான் வாசம் செய்வேன். இனி தீங்கை காணாதிருப்பாய். அதுதான் ஆண்டவர் இந்த ஆண்டிலே உன்னை பார்த்து அவர் சொன்னது. அல்லேலூயா. Though the storm was raged against him, பெரிய ஒரு புயல் வந்து அவனுக்கு முன்பாக கடந்து வந்தது, அடித்து கொண்டு உடைத்து கொண்டு இருந்தது. But in that midst, அந்த நிலையில, அந்த சூழல்ல, Paul stood in faith. அவர் விசுவாசத்துல அவர் தரித்து நின்றாரு. எப்போ புயல் அடித்து கொண்டு இருக்கிறது, மழை அடித்து கொண்டு இருக்கிறது, எல்லாம் உடைந்து கொண்டு இருக்கிறது, எல்லா பொருட்கள் எல்லாம் தூக்கி வெளியே போட்டாங்க, அத்தனை செலவுகள் வந்தது, எல்லாமே வந்துச்சு. ஆனாலும் பவுல், he was in faith. Hallelujah. அவர் விசுவாசமா இருந்தார். எப்படி? The word of God made him to stand in faith. பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தை அவர் விசுவாசத்துல தரித்து நிற்கும்படியாக செய்தது. என் சகோதரா, சகோதரி, do you have the word of God? உன்னிடத்துல பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளாக இருக்கிறதா? இல்ல என்ன வார்த்தை உன்னிடத்துல இருக்கிறது? பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தை நீ கேட்டுக்கொண்டு அந்த வார்த்தை உனக்குள்ளாக நீ வைத்து வைக்கிறாயா? இல்ல யாருடைய வார்த்தை உனக்குள்ளாக நீ வைத்து இருக்கிறாய்? அது உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை அவைகள் தீர்மானம் செய்யும். அல்லேலூயா. நல்லா கவனமா கேளு. The storm did not change the word of God. கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை அந்த புயல் மாற்ற முடியல. Though it was so strong. அது ரொம்ப பெரிய, அந்த யூரோ கிளித்தோனுக்கு ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன வார்த்தை? ஆக்ரோஷமான புயல். So destructive. அழிக்கக்கூடியது. No way can escape. யாருனாலும் தப்பிக்க முடியாது. என் சகோதரா, சகோதரி, அதான் நான் சொன்னேன், nothing is much bigger than this God. இந்த இயேசுவை விட எதுவும் பெரிதல்ல. Hallelujah. The storm did not change God's promise. கர்த்தர் எதை கொடுத்தாரோ, கர்த்தர் சொன்ன வார்த்தையை அந்த புயல், அந்த ஆக்ரோஷமான யூரோ கிளித்தோன், அது ஒன்றும் செய்ய முடியல. உன் வாழ்க்கையில என்ன புயல் அடித்தாலும், வியாதி என்ற புயல் அடிக்கலாம், பண கஷ்டம் என்ற புயல் அடிக்கலாம், வேதனைகள், கண்ணீர், அவமானம், காயங்கள், பலவிதமான புயலுடைய வாழ்க்கையில் அடிக்கலாம். Nothing can change what has God has kept in your life. உன் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்ததை மாற்ற முடியாது. எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறேன்? Hallelujah. That is the power of God. அதுதான் கர்த்தருடைய வல்லமை. You can do anything if God is with you. நீங்க சொல்லுவாங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்க சொல்ல முடியும். எப்போ? if you have the word of God, கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளாக இருந்தா. ஹல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே என்ன செய்வேன்? ஒரு மதிலை நான் தாண்டுவேன், பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் என்ன செய்யாது? Nothing can do any harm. எதுவும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. சேதங்கள் வரும், வருத்தங்கள் வரும், பாடுகள் வரும். நீங்க சொல்லுவீங்க, தீயையும் தண்ணீரும் நான் கடந்து வந்தேன், ஆனா இப்ப எங்க இருக்கிறேன்? செழிப்பான இடத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்தினார். தீயையும் தண்ணீரையும் கடந்து வரக்கூடிய சூழல் கடந்து வரும். ஹல்லேலூயா. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு. 22வது வசனத்துல, திடமனதாயிரு, டேக் கரேஜ், தைரியமாக இரு. இந்த 2026ஆம் ஆண்டு ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், டேக் கரேஜ், பி பிரேவ், தைரியமாக இரு, திடமனதாயிரு. ஹல்லேலூயா. இப்பொழுது உனக்கு என்ன செய்கிறேன்? நான் தைரியம் சொல்கிறேன், கப்பர் சேதமே அல்லாமல் அவங்களில் ஒருவனுக்கு என்ன ஆகாது? பிராண சேதம் வராது. If you stick together, நீ எல்லாம் ஒன்னா இருந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தீனா உன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய். Hallelujah. The storm cannot change
The word of God, கர்த்தருடைய வார்த்தை சொன்ன வார்த்தையை அந்த புயல்னால மாற்ற முடியல. உன் வாழ்க்கையில கர்த்தர் உனக்கு கொடுக்கிற அந்த வார்த்தை, உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உனக்கு வைத்த ஆசீர்வாதத்தை எந்த புயலும், எந்த வியாதி, எந்த வேதனை, எந்த வறுமை, எந்த போராட்டம், எந்த காயங்களோ எதுவுமே nothing can change the course of what God has kept in your life. உன் வாழ்க்கையில கர்த்தர் வைத்த அந்த பாதையை எதுவுமே மாற்ற முடியாது. எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறோம்? கரங்களை தட்டி உற்சாகமா ஆண்டவருக்கு நன்றிகள் எடுப்பா. Hallelujah, hallelujah. That is the power of God. அதுதான் கர்த்தருடைய வல்லமை. எல்லா சூழ்நிலையும் அறுத்தெறிகிற உன்னதமான தேவனுடைய பரிசுத்தத்தின் வார்த்தையின் வல்லமையை நீங்களும் நானும் சுமந்து சொல்லுகிறோம். Oh, it is so powerful. நீ யோசித்து கூட பார்க்க முடியாது அது எத்தனை பெரிய பவர்ஃபுல்னு, எத்தனை பெரிய வல்லமை உடைய பரிசுத்த தேவனுடைய வார்த்தையை இந்த சரீரம், இந்த பலவீனமான சரீரம், இந்த வியாதி உள்ள சரீரம், இந்த பாவம் நிறைந்த சரீரத்திற்குள்ளாக அவ்வளவு பொக்கிஷத்தை நாம் சுமந்து வருகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தை பட்டணத்திற்கு எழுதிய நிருபத்தில் அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த மண்பாண்டத்துல ஆண்டவருடைய பொக்கிஷத்தை நாங்கள் சுமந்து திரிகிறோம். என்ன மண்பாண்டம்னா என்ன? உடைஞ்சிரும். நம்ம உடைஞ்சிருவோம். ஒரு கவலை வருது, ஒரு கஷ்டம் வருது, ஒரு வேதனை வருது, ஒரு போராட்டம் வருது, ஒரு சோதனை வருது, ஏதோ ஒரு இடத்துல உடைந்து போகிறோம். இந்த உடைந்து போகக்கூடிய இந்த சரீரத்திற்குள்ளாக அழியாத பரிசுத்தத்தின் தேவனுடைய பொக்கிஷமாகி அவருடைய வார்த்தையை அவர் வைத்திருக்கிறார். If you have the word of God, பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளாக இருந்தா ஒரு புயலோ, ஒரு மழையோ, ஒரு வேதனையோ, ஒரு அவமானமோ ஒன்றும் nothing can stop you. உன்னை ஒன்றும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எபிரேயர்களின் நிருபம் பரிசுத்த வேதத்திலே பார்க்கிறோம் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல வேகமாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வரலாம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். என்ன வசனம் பாரு, அழகான ஒரு வசனம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதான் சொன்ன, no storm can change your course of life. உன் வாழ்க்கையின் பாதையை கர்த்தர், உன் வாழ்க்கையில வைத்த பாதையை, கர்த்தர் குறித்த காரியத்தை எந்த பிசாசும் அதை மாற்ற முடியாது. பயமுறுத்துவான், செலவுகள் கொண்டு வருவான், கவலைகளை கொண்டு வருவான், வேதனையான சூழல் வரும், முற்கள் நிறைந்த பாதையாக இருக்கும், மரண இருளன் பள்ளத்தாக்கு வழியாக இருக்கும். ஆனா தாவீது சொல்றாரு, நான் மரண இருளன் பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சகோதரா சகோதரி, உன்னைய கேளு, உங்ககிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்கா? ஹல்லேலூயா. செத்த சரீரத்தை கூட உயிரோட கொண்டு வந்துரும். ஹல்லேலூயா. That is the power of the word of God. அதான் பரிசுத்த தேவனுடைய வார்த்தையின் வல்லமையின் ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாக செயல்படக்கூடியவர். ஹல்லேலூயா. இருபுறமும் கருக்குள்ள எபிரேயர்களின் நிருபத்தில் அழகான ஒரு வார்த்தை இருக்கிற 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். So powerful. 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. It is so powerful. It can penetrate anywhere at any time. எப்ப வேணாலும், எங்க வேணாலும், எப்படி வேணாலும் பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகள் ஊடுருவி கடந்து வரும். You don't know what it can do. நீ யோசித்து கூட பார்க்க முடியாது. Hallelujah. I strongly believe this day, இந்த நாளிலே உன் வாழ்க்கையில என் தேவனுடைய வார்த்தைகள் ஊடுருவி கடந்து வந்து உன்னுடைய சூழலை அது மாற்றி கொண்டிருக்கிறது. நான் நம்பி விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர்ல பார்த்தோம் 10ஆம் அதிகாரத்துல அழகான ஒரு வசனத்தை பார்த்தோம். 23வது வசனத்துல, அல்லாமலும் தம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மை உள்ளவர். நம்ம உண்மை இல்லாத நபராக இருக்கிறோம். ஆனா அவர் வாக்குத்தத்தம் செய்த ஆண்டவராகிய கர்த்தர், அவர் he is faithful. Though we are not faithful, but he is faithful. ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம்? உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறோம். நம்ம உண்மை இல்லாதவர்களாக இருந்த போதும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் தம்மை தாமே என்ன செய்ய மாட்டாரு? அவர் மறுதலிக்க மாட்டார். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறோம். யோசுவாவின் புஸ்தகத்தில் அழகான ஒரு வார்த்தை பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள்ல பரிசுத்த வேதத்தில் அழகான ஒரு வார்த்தை நாம் பார்க்கிறோம். சீக்கிரம் 14-17 வாசிங்களேன். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, யார் அந்த அவள்? ராகாப்.
அந்த வேவுக்காரராகிய அந்த 2 வேவுக்காரர் அந்த ராகாபை பார்த்து, எங்கள் ஜீவனை உங்கள் ஜீவனுக்கு ஈடு நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். 17வது வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, அதாவது அப்பொழுது அந்த வேவுக்காரர்கள், அந்த 2 வேவுக்காரர்கள் ராகாபை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டில் சேர்த்துக்கொள். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. ஜெரிகோ வாஸ் கொலாப்சிங். எரிகோ விழுந்து கொண்டு இருக்கிறது. வால்ஸ் ஆர் ஃபாலிங் எவ்ரிவேர். எல்லா மதில்கள் அப்படியே உடைந்து கொண்டு இருக்கிறது. பீப்புள் ஆர் டையிங். ஜனங்கள் செத்து கொண்டு இருக்கிறார்கள். எரிகோவில் பெரிய யுத்தம், ஃபைட் வாஸ் கோயிங். பெரிய யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. எவ்ரிதிங் ஃபெல். எல்லாம் விழுந்துட்டு இருக்குது. ஆனா இந்த ஸ்திரீனுடைய காரியங்கள் மாத்திரம் விழல. அது மாத்திரம் அப்படியே நின்று கொண்டு இருக்கிறது. எல்லா கோட்டைகள் உடைகிறது, எல்லா மதில்கள் உடைகிறது, எல்லா ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் எரிகோவில். ஆனா ஆண்டவர் சொன்னார், இந்த குடும்பத்தை நான் பாதுகாப்பேன் என்று சொன்னார். அது மாத்திரம் நிக்குது, மற்றதெல்லாம் விழுந்து கொண்டு இருக்கிறது. நோ ஸ்ட்ராம் கேன் சேஞ்ச் காட்ஸ் பிளான். ஒரு புயலோ, ஒரு யுத்தமோ, ஒரு அசம்பாவிதமோ கர்த்தருடைய வாழ்க்கையில வைத்த திட்டத்தை ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறேன்? ஹல்லேலூயா. அவர் எவைகளை முன்குறித்து வைத்தாரோ அவைகளை நீ சுதந்திரிக்கும்படியாக செய்வார். ஆமென். இந்த வருஷ ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றார், உன் ஆக்கினையை நான் அகற்றுவேன், உன் சத்துருக்களை நான் விளக்குவேன், உன் நடுவுலே நான் வாசம் செய்வேன். இனி தீங்கு என்ன செய்ய மாட்டேன், நீ காண மாட்டாய். God was with you before the storm. God is in you in the storm. God is with you after the storm. Hallelujah. God is with you before the storm. இந்த புயல் வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் உன்னோடு இருந்தார். God is with you in the storm. இந்த புயலிலும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். God will be with you even after the storm. இந்த புயலுக்கு அப்புறமும் ஆண்டவர் உன்னோடு இருப்பார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறோம்? Hallelujah. This God is so powerful. இந்த ஆண்டவர் ரொம்ப வல்லமையுள்ள தேவன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 46ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். 3-4 வசனங்களை பாருங்களேன். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் சொல்றார், எப்பா என் வார்த்தைக்கு செவி கொடு. என் சகோதர சகோதரி, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தா உன் வாழ்க்கையில ஆண்டவர் செவி கொடுப்பார். ஆசீர்வாதங்கள் செவி கொடுக்கும், விடுதலை செவி கொடுக்கும், சூழல் செவி கொடுக்கும், நீர் விரும்புகிற காரியங்கள் செவி கொடுக்கும். If you lend your ear to the word of God, கர்த்தருடைய வார்த்தைக்கு உன்னுடைய செவிகள் சாய்க்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ இணங்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்கும் போது, அந்த வார்த்தைக்குரிய வல்லமை உன்னுடைய சூழலை கேட்கும், உன்னை கேட்கும். அல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம். ரொம்ப அழகான ஒரு வசனம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை நான் தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே, நீ பிறப்பதற்கு முன்னாடி இருந்தே நான் உன்னை பாதுகாத்தேன். நீ வயசாயி குடுகுடு பாட்டி குடுகுடு தாத்தாவா இருக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த பிசாசும் நடுவில் உன்னை பிடிக்க முடியாது. அல்லேலூயா. எந்த புயலும் நடுவில் உன்னை பிடிக்க முடியாது. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, நான் அப்போ உன்னை நான் பிடித்தேன். எப்போ? நீ உருவாகிறதுக்கு முன்னமே, உன் தாயின் வயிற்றில் நீ உருவாகிறதுக்கு முன்னமே. இன்னமும் ஆண்டவர் உன்னை பிடிப்பார். இனிமேலும் ஆண்டவர் உன்னை தாங்குவார். அதான் நான் சொன்னேன், God was with you before the storm. புயல் வருவதற்கு முன்னாடியும் கர்த்தர் உன்னை பிடித்து கொண்டார். புயலிலும் கர்த்தர் உன்னை பிடித்து கொண்டார். புயலுக்கு அப்புறமும் கர்த்தர் உன்னை பிடித்துக் கொள்வார்.
நீ கர்த்தருடைய வார்த்தையை நீ பிடித்துக் கொள்ளும் போது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிப்போம் வேகமாக. அதே வசனம் 46. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடு. Listen to me, my dear people of God. Listen to me. எனக்கு செவி கொடு. நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு. உன் சூழல் வித்தியாசமாக இருக்கும். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு. உன் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தை நீ எப்படி கர்த்தர் உன்னை வழி நடத்துகிறார் என்று ஆச்சரியமான பாதைக்குள்ளாக நீ கடந்து வருகிற உன்னுடைய கண்கள் பார்க்கும்படியாக, உன்னுடைய கரங்கள் அதை சுதந்திரிக்கும்படியாக, உன்னுடைய இருதயம் பூரிப்பிலே மகிழ்ந்திருக்கும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். That is what this God will do. அப்படிப்பட்ட காரியத்தை தான் இந்த ஆண்டவர் அவருடையவர்களுக்கு, தன்னுடைய ஜனங்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் this God will do. அப்படிப்பட்ட காரியத்தை இந்த இயேசு செய்வார். இந்த 2026 ஆண்டு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. Hallelujah. Nothing can shake. No storm can shake you. எந்த புயலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த வசனத்துல என்ன ஒரு வசனம், என்ன ஒரு சத்தியம், என்ன ஒரு அக்கினியின் பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகள். யாக்கோபின் சந்ததியார், இதெல்லாம் நம்ம தான். இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாயிருக்க சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடு. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை நான் ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை நான் தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். அவர் விசுவாசத்தில் முன்னாடியே சொல்லியாச்சு, உங்களையும் என்னையும். அல்லேலூயா. நரை வயது மட்டும் நான் உங்களை என்ன செய்வேன்? நான் தாங்குவேன். என்னங்க நரை மயிரினா என்னங்க? வயசான வயசு குடுகுடு பாட்டி, குடுகுடு தாத்தாவா இருந்தாலும் இந்த ஆண்டவராகிய கர்த்தர் அவருடையவர்களை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. Nothing can snatch you from the hands of the Lord. எதுவுமே ஆண்டவருடைய கரத்திலிருந்து பிடித்துக் கொள்ள முடியாது. No way, no way. அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசி. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். இன்னமும் நான் உன்னை ஏந்துவேன், இன்னமும் நான் உன்னை சுமப்பேன், இன்னமும் நான் உன்னை தப்புவிப்பேன். அப்படின்னா இன்னமும் பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது, இன்னமும் போராட்டம் ஒன்றும் பண்ண முடியாது, இன்னமும் வியாதி உன்னுடைய சூழலுக்குள்ளாக வரவே முடியாது. நான் அதை மூடிக்கொள்வேன், உன்னை நான் மூடிக்கொள்வேன். என்னுடைய சட்டைகள் நிழலே நான் உன்னை மூடி மறைத்து தாங்கி ஏந்து சுமந்து தப்புவித்து பாதுகாப்பேன். That is the word of God. அதுதான் பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையின் ஆவியானவர் உங்களுடைய செவிகள் கேட்கும்படியாக, அந்த செவிகளுக்குள்ளாக அந்த வார்த்தைகள் உங்களுடைய சரீரத்திற்குள்ளாக ஊடுருவி உங்களுடைய சரீரத்தை முழுமையுமாக ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக கொண்டு வரும். Hallelujah. Hallelujah. Nothing can change the plan of God in your life. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வைத்த திட்டத்தை எந்த பிசாசும் ஒன்றும் செய்ய முடியாது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகள் எடுப்போம். Hallelujah. Hallelujah. பெரிய ஒரு புயல் வந்துச்சு. அந்த புயலுக்கு ஒரு பேரு வந்துச்சு. அந்த புயல் என்ன பண்ணுச்சு? தன் பக்கமா இழுத்து கொண்டு வந்துச்சு. அந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை வந்துச்சு. எல்லாமே போயிடுச்சுன்னு நினைச்சோம், எல்லாமே போயிடுச்சுன்னு நினைச்சாங்க இந்த கப்பல்ல இருந்தவங்க எல்லாம். அல்லேலூயா. கப்பல்ல இருந்தவங்க என்ன பண்ணாங்க? சொல்லுங்க, என்ன பண்ணாங்க? என்னங்க பண்ணாங்க? எல்லாமே போயிடுச்சுன்னு நினைச்சாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? நான் சொன்னேன் உங்களுக்கு 276 276.